வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நலமா என்ற ஒரு புதிய திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன, யாரெல்லாம் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும், என்னென்ன உதவிகளை இந்த திட்டத்தின் மூலமாக பெற முடியும், எப்படி இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க, இந்த மாதிரியான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நலமா என்ற ஒரு புதிய திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்ததற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய அரசுடைய முக்கியமான நலத்திட்ட உதவிகள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகள் அனைத்தும் தகுதியான நபர்களுக்கு சரியான நேரத்தில் சென்றடைகிறதா என்பதை அந்தந்த துறையின் கீழ் செயல்படக்கூடிய அதிகாரிகள் நேரடியாக கண்காணிப்பதற்காகவே இந்த திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்துள்ளார். தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நீங்கள் நலமா என்ற திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தகுதியான ஒரு முதியோர் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அவரை நேரடியாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ அவரை தொடர்பு கொண்டு அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உடனடியாக செய்து அவருக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த உதவித்தொகையை பெற்றுக் கொடுப்பதே இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டத்தை தமிழக அரசு தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இதே சேவையை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மூலமாக மக்கள் குறைதீர்க்கும் முகாம் என்ற பெயரில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்கள் மீதான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டது. தற்போது அந்த திட்டமானது முழுவதுமாக கைவிடப்பட்டு தற்போது நீங்கள் நலமா என்ற ஒரு புதிய திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்திருக்கிறார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞரின் உரிமைத்தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் என்ற திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், விடியல் பயண திட்டம், தோழிகள் தங்கும் விடுதி திட்டம், இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் சேர்ந்து பயன்பெறக்கூடிய பயனாளிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை தமிழக அரசு தற்போது பிறப்பித்திருக்காங்க. அரசு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களை பெறுவதற்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்தும் அந்த திட்டங்கள் இதுவரை உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே நீங்கள் நலமா என்ற திட்டத்தின் மூலமாக மனு கொடுக்கலாம். அந்த மனுக்கள் மீது உரிய விசாரணை செய்து உடனடியாக அந்த திட்டங்கள் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.